ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை தபக்கால வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி தபக்காலத்தை ஆரம்பித்து ஒரு வாரம் இன்றோடு நிறைவு பெறுகின்றது. நாங்கள் இந்த அடுத்த வாரத்திற்குள் எண்ணிக்கை நாட்களின்படி அடுத்த வாரத்திற்குள் நுழைகின்ற நாங்கள் குறிப்பாக இன்றைய நாளிலே எங்களுள் யார் பெரியவர் அல்லது எங்கள் வாழ்வில் இது பெரியது என்பதை சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி லூக்கா நற்செய்தியினுடைய 11ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதியாகும். நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற செய்தியாவது, லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29லிருந்து 32 முடிய, அந்நாளில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலோமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர்களே, இன்றைய நாளில் எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே எங்களுக்கு யார் பெரியவர்? அன்னை திரேசா தன்னுடைய யதார்த்த வாழ்விலே சொல்லியிருக்கின்றார். ஒரு பெரியவர் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றார் என்று சொன்ன பொழுது, நான் அவரை விட இன்னும் ஒரு பெரியவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்று நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே அல்லது நற்கருணை ஆண்டவரோடு தான் செலவழித்த நேரத்திலே தன்னை சந்திக்க வந்த ஒரு பெரிய மனிதரை முன்னிட்டு தெரியப்படுத்திய செய்திக்கு பதில் கொடுத்ததாக எங்களுக்கு சொல்லப்படுவதுண்டு. அவை அன்பார்ந்தவர்கள், எங்களோட வாழ்க்கையிலையும் 2 விடயங்களை இன்றைய நற்செய்தியினூடாக இயேசு சொல்லுகின்றார். எங்களுக்கு யோனாவினுடைய கதை தெரியும். யோனா ஆகமம் வேதாகமத்தினுடைய குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே உள்ள புத்தகங்களிலே ஒரு மிகச்சிறிய புத்தகம். 4 அதிகாரங்களை மட்டும் கொண்டது. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் வேதாகமத்தில் இது ஒரு புத்தகத்தை 73 ஒன்றையாவது முழுசாக வாசித்து தியானிச்சிருக்கிறோம் என்ற அந்த மன திருப்தியை பெற வேணும் என்று சொன்னால் இந்த யோனா ஆகமத்தை வாசிக்கலாம். ஒரு மணித்தியாலத்தில் கூட அல்லது ஒரு நாளில் கூட அதை வாசித்து முடிக்கலாம். அல்லது நாங்கள் இந்த நாட்களில் ஒரு கொஞ்சம் வசனங்களாக வாசித்து அதை தியானிக்கலாம். அவை 4 அதிகாரங்களை மட்டும் கொண்டுள்ள இந்த யோனா வாழ்க்கையிலே எங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி எங்களுக்கு தெரியும். யோனா விருப்பமில்லாமல் கடவுளுடைய அழைத்தலுக்கு ஆம் என்று சொல்லி தான் விரும்பாதொண்ட கடவுள் செய்ய சொல்லுகிறாரே, தான் மொக்கையினப்பட வேண்டும், அவமானத்துக்குள்ளாகப்பட நேரிடும், கடவுளுடைய அழைப்பை நான் சீரிய முறையிலே ஏற்று அதை சிரமேற்கொண்டு நான் சென்று அந்த நினிவே மக்களுக்கு அதை சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் அதை கேட்டு மனம் மாறுவார்களாக இருந்தால் அங்கே இவர் இரக்கம் காட்டுவார். அந்த காட்டுற இரக்கத்தினால நான் சொல்கிறது அங்கே நடக்காமல் போகும். என்ன விடயம்?
நினிவே மக்களிட்ட இயேசு இறை தந்தை அனுப்புகின்றார் யோனாவை சென்று அந்த மக்களுக்கு மனம் மாறும்படி அழைப்பு விடு, தவறினால் 40 நாட்களுள் அந்த நினிவே அழிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லுமாறு அறிவுறுத்துகின்றார். ஆகவே அந்த யோனா அங்கே சென்றார், செய்தியை சொன்னார். அங்கே மக்கள் மனம் மாறினார்கள். விருப்பமில்லாமல் அரகுற மனதோடு கடவுளுடைய கட்டாயத்தின் பெயரிலே அந்த துறைமுகத்துக்கு சென்று தான் குறிக்கப்பட்ட கப்பலில் ஏறாமல் இன்னும் ஒரு நகரத்துக்கு போகிற கப்பலில் வேணுமென்று மாறி ஏறி போன யோனா கடலில் கப்பலில் இருந்து தூக்கி வீசப்பட்டு அங்கே ஒரு திமிங்கலத்தினாலே விழுங்கப்பட்டு எந்த நகரத்திற்கு கடவுள் போகுமாறு ஆரம்பத்திலேயே பணித்தாரோ அந்த நகரத்தினுடைய கடற்கரையில் கொண்டு போய் அங்கே அவர் இறக்கி விடப்படுகின்றார், கக்கி விடப்படுகின்றார். அவை அங்கே கடவுள் யார் என்பதை உணர்ந்து யோனா அந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிப்பார். அது விருப்பமில்லாமல் அரகுற மனதோடு பலத்த திட்டமிட்டு அதை தவிர்க்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு யோனா மேற்கொண்ட அந்த இறை வார்த்தையை கேட்ட மக்கள் மனம் மாறினார்கள், திருந்தினார்கள், அவர்கள் வாழ்வின் யதார்த்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மக்கள் உலக முடிவில் எழுந்து எங்களுக்கு அந்த யோனாவை விட பெரியதொரு எமக்காக மனிதாவதாரம் எடுத்து கடவுள் தன்மைக்குள்ளே வந்த அந்த கடவுள் தன்மையோடு மனிதாவதாரம் எடுத்து வந்த அந்த இயேசுவினுடைய அந்த உன்னதமான பாடுகள், மரணம், அவருடைய சிந்திய அந்த இரத்தத்தினாலே நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உத்தானத்தின் பேறு பலன்களினாலே எங்களுக்கும் நிலை வாழ்விற்குரிய நித்திய பரியந்தம் பரிமாறப்பட, பகிரப்பட அல்லது அதை நாங்கள் பெற்று எமதாக்கி கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இதை சரியாக அந்த யோனாவை விட மிகப்பெரியவர் ஒருவருடைய அந்த ஆளுமையை, அனுபவத்தை, வாழ்வை அறிந்து தெரிந்திருக்கின்ற நாங்கள், அவருடைய ஒவ்வொரு செயல்களை அறிந்து தெரிந்திருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், செயலாக்கவில்லை என்று சொன்னால், அந்த நினிவே நகரத்து மக்கள் கூட அந்த இறுதி நாளில் எங்களை கண்டனம் செய்வார்கள், எங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். இது ஒரு விடயம். இது இறைவாக்கினருடைய காலத்தில் நடந்தது. அதற்கு முதல் அரசர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு விடயத்தை நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுவார். இந்த தென்னாட்டு இளவரசி சாலமோனுடைய ஞானத்தின் அறிவுரையை பெற வருகின்றாள். அரசர்களுடைய காலங்களிலே இஸ்ராயல் மக்கள் இயல்பாகவே தங்களுக்கு அரசர்களை கடவுளிடம் கேட்டது, தாங்கள் ஆட்பலத்தினாலே, ஆயுத பலத்தினாலே, மனித முயற்சிகளினாலே தங்களை சூழலுள்ள பிற இன மக்களை விட தாங்களுடைய அரசோச்சுதலினாலே தாங்கள் பெரியவர்கள் என காட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்களுக்கு கேட்டது கொடுக்கப்பட்டது. சவுல் அரசர், தாவீது அரசர், இவர்களுக்கு பின்னதாக அங்கே அரசாட்சியில் ஏறிய அல்லது அரசாட்சியை பெற்றுக்கொண்ட சாலமோன் அரசனிடத்தில் கடவுள் விரும்பிய வரத்தை கேட்குமாறு கேட்ட பொழுது சாலமோன் அரசன் நல்லதொரு இராணுவ பலத்தை கேட்கவில்லை, ஆயுத பலத்தை கேட்கவில்லை, நவீன யுத்த தளவாடங்கள் யுக்திகளை கேட்கவில்லை, அது எல்லாவற்றையும் விட ஞானத்தை கேட்டார். அந்த இறை ஞானம் மனித ஞானமாக வாழ்க்கப்பட அல்லது மனித வாழ்விலே இறை ஞானத்தினுடைய வழிநடத்தல் கிடைக்க, அந்த ஞானம் என்பது கடவுளுக்குரியது, மனிதர் அனுபவித்து சுவைக்கக்கூடியது. ஞானம் என்பது ஒரு கனியாக, பழமாக, நல்ல கனிந்த முத்தி பழுத்த நிலையிலே, பக்குவப்பட்ட நிலையிலே மனுக்குலத்திற்கு தரப்படுவது. நாங்கள் அதை சுவைத்து அதனுடைய பேறு பலன்களை, பலாபலன்களை எமதாக்கி
அந்த ஞானத்தினாலே எங்கள் வாழ்வை மிளிரச் செய்ய, பரிணமிக்க செய்ய, எங்கள் வாழ்வும் பிரகாசத்தின் அல்லது ஒளி வட்டத்தின் அல்லது முதிர்ச்சியின் அல்லது ஞானம் நிறைந்த ஆளுமையின் வாழ்வாக்கப்பட இந்த ஞானம் என்கின்ற சொற்பதம் எங்களுடைய இரட்சணிய வரலாற்றிலே பல இடங்களிலே பல மனிதர்களூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவை இன்று இயேசு மேற்கோள் காட்டுகின்ற இந்த சாலமோனுடைய ஞானம் என்பது மிக சிறப்பான ஒரு ஞானம். அந்த நல்ல மனிதன் பெற்றுக்கொண்ட இந்த கடவுளுடைய வரத்தை, அந்த வல்ல நல்ல வாழ்க்கை முறையின் அனுபவத்தை அல்லது அதை பற்றிய செய்தியை அறிவதற்காக தென்னாட்டு இளவரசி உலகின் 1 கோடியிலிருந்து இந்த இஸ்ராயல் மக்கள் அல்லது யூத மக்கள் மத்தியிலே வந்து அங்கே அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்ததாகவும், அந்த இளவரசி இறுதி தீர்ப்பு நாளிலே எழுந்து எங்களுக்கு எதிராக, இதற்காக நாங்கள் அந்த சாலமோனை விட, அந்த சாலமோனுடைய ஞானத்தின் ஊற்றாக இருக்கின்ற அந்த இயேசுவை அறிந்து தெரிந்தவர்கள், இயேசுவனுடைய ஆளுமையை சுவைக்க நிறைய வாய்ப்பு பெற்றவர்கள், இயேசு யார் என்று நாங்கள் இனங்கண்டு நாங்களும் இயேசுவும் ஒன்றிக்க, அல்லது வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கிறார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு என்னுடைய சொல்லும் செயலும் வாழ்வும் இயேசுவாக்கப்பட, இயேசு மயமாக்கப்பட்ட அந்த ஒரு வாழ்வுக்குள் நான் வளர எனக்கு நிறைய இயேசுவனுடைய ஆளுமையினாலே, அவருடைய வாழ்க்கையினாலே, அவருடைய வார்த்தைகளினாலே, அவருடைய வல்ல செயல்களினாலே, அவருடைய பாடுகள், மரணம், அவர் சிந்திய இரத்தத்தினுடைய பேறு பலன்கள், அவருடைய உத்தானத்தினுடைய பலாபலன்களை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குரியதாக்கி கொள்ள இந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. அவை அந்த சாலமோன் அல்லது தென்னாட்டு இளவரசி அல்லது ஜோனா இவர்களை விட மிக பெரியவராக இருக்கின்ற இயேசுவை நாங்கள் எமதாக்கவும், அந்த இறை ஞானத்தை எமதாக்கவும், இன்னும் சிறப்பாக இயேசுவனுடைய அந்த பாடுகள், மரணம், அவர் சிந்திய இரத்தத்தினாலே நாங்களும் இந்த தவக்காலத்தில் கழுவப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு மனமாற்றத்தின் மக்களாக இந்த ஜூபிலி ஆண்டிலே சிறப்பான ஒரு கூட்டொருங்கியக்க பகிர்தலின் வாழ்விற்குள் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அவை அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு வாழ்க்கை முறைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசைத்து எங்களுக்குள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்குள் இயேசுவுக்குரிய முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுக்கப்பட உங்களை வினியமாக கேட்டு நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.